வணக்கம். இன்னைக்கு நாம சுவையான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா அவிச்ச முட்டை 4, அவிச்ச உருளைக்கிழங்கு 4 சின்ன சைஸு, பச்சை மிளகாய் 1-2, வெங்காயம் பாதி நறுக்கியது, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை, எண்ணெய், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் அதில் கறிவேப்பிலை, நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் அதில் நறுக்கிய வெங்காயம் பாதி வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அதில் நம்ம அவிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சின்ன சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் அவிச்ச முட்டை அதையும் இந்த மாதிரி சின்ன சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு முட்டையை 8ஆக கட் பண்ணியிருக்கிறேன். அந்த முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு உப்பு எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது குக் பண்ணுறதுக்கு 5-10 நிமிஷம் தான் ஆகும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் முட்டையும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா சிவந்து வரணும், அவ்வளோதான். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் லைட்டாக கலந்து விட்டுட்டு இருந்தாலே போதும். 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நன்றி.